ஃபர்ஸ்ட் ட்ரேட் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். Still in loss. வின் ஆயிடுச்சு, பட் காட்டல. 116 மேலே காட்டுது, ஆனால் கீழே காட்டல. ஈஸி வின். என் நெட்வொர்க் எரரா என்னன்னு தெரில. இங்கே 15 மினிட்ஸ் கேண்டில் ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. இந்த ட்ரேடு டவுன் போகலாம். டவுன் அப்படி வரலனாலும் அடுத்த ட்ரேடு மார்ட்டிங்கில் எடுக்கலாம். மார்ட்டிங்கில் எடுத்துகிட்டு அப்படி வரலன்னா விட்டுடலாம். மேக்ஸிமம் வந்துடும். இப்போ 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸில் நிறையா ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா 1 மினிட்ல நிறையா லேட் என்ட்ரி விழுது அப்படிங்கிறதுனால. மேக்ஸிமம் கரெக்டாக இருந்தாலும் ஒரு லேட் என்ட்ரினால எல்லாமே போயிடுது. 30 செகண்ட்ஸ் மோர். ஃபிஃப்டீன் மினிட் கேண்டில் ப்ளேஸ் பண்ணியாச்சு கரெக்டாக. இன்னும் 15 நிமிஷம் கழிச்சு காட்டுறேன். எங்கே ட்ரேட் எடுத்துருக்கேன்னா 1 மினிட் கேண்டில் சார்ட்டை பார்த்தால பயங்கரமாக இருக்குது. எப்படி முடியும்னு தெரில, பார்க்கலாம். அப்படி இல்லைனாலும் மார்ட்டினில் போட்டு எடுத்துடலாம். வேறு எதுவும் வாய்ப்பு கிடைக்கான்னு பார்க்கும். இல்லைன்னா 15 நிமிஷம் கழிச்சு ரெக்கார்ட் ஆன் பண்ணுறேன். இந்த மாதிரி 15 நிமிஷம் சும்மா தான் இருக்கும். வேறு எதுவும் வாய்ப்பு கிடச்சிதுன்னா அதுக்கு முன்னாடி காட்டுறேன். ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ஒரு டவுன் ட்ரேட் எடுத்திருந்தேன். அது கிட்டத்தட்ட திக் மொமெண்ட்டில் போய்ட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் தான் கேப்பு. இது 1 மினிட் கேண்டிலோட ஷார்ட் பார்த்துட்ருக்கீங்க. எடுத்த லைன் இருந்தால் இருக்குது, ரெட் கலர் லைன். கேண்டில் இப்படி மூவ் ஆகிட்டுருக்கு. திக்னு போகுது. இன்னும் ஒரு 20 செகண்ட் தான், ரிசல்ட் தெரிஞ்சிடும். செகண்ட் 4 3 2 1 வின். சூப்பரில் 15 மினிட்ஸ் சார்ட்டோட 15 மினிட்ஸில் போய் பார்த்தா தெரியும். எடுத்த இடம் என்ட்ரி மிஸ்ஸே ஆகுது. 15 மினிட்ஸு அந்த மாதிரி எடுத்தோம்னா ஓகே குட். எனக்கு 2 ட்ரேட் முடிஞ்சு. இன்னொரு ட்ரேட் கிடைக்கும் போது எடுத்துகிட்டு வீடியோ ஆன் பண்ணுறேன். 3வது ட்ரேடு ரொம்ப நேரம் ஆகிட்டு.
ரிஜெக்ஷன்னால் எடுத்தேன். அது வின்னாக தான் தெரில. லாஸ் ஆச்சுன்னா மாட்டின்னு போடுறதுக்கு வின் ஆயிடுச்சு. மாட்டின்னு போட்டிருக்கு அடுத்த டேப் போடணும்னு வின் ஆயிடுச்சு. இந்த கன் ரெட் கனில் தான் நான் அப் ரேட் எடுத்தேன். ஏன்னா இங்கே ஒரு ஸ்ட்ராங்கான லெவல் இருக்குது. இந்த ப்ளூ கலர் லைன் வந்து ஸ்ட்ராங்கான லெவல். அதை கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகி முடியும் அப்படின்னு தெரியும். ரிஜெக்ட் ஆகி முடியாதனால அடுத்த கேண்டில் கன்ஃபார்ம் வச்சிட முடியாது. ரெட்டும் வரலாம் க்ரீனும் வரலாம். ஆனால் இது கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகும்னு தெரியும். அதனால தான் இதில் எடுத்தேன். இப்போ அடுத்த கேண்டில் ரெட்டுக்கும் க்ரீனுக்கும் 50-50 சான்ஸ். அதனால் எடுக்கல. இப்போ அப்பில் போதா திடீர்னு டவுன் போகும். இந்த லெவல் வரைக்கும் டவுன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அது அட்வான்ஸ் எடுத்தாச்சு. எடுத்தது நைட்டு இன்றைக்கி பார்த்தீங்களா டவுன் வருது. கோட்டிலேருந்து ரிஜெக்ஷன் ஆகி பையா ஆக முடிய போகுது. முடிஞ்சு. அது ஸ்ட்ராங்கான லெவல் தான் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் உருவாக்குச்சுன்னா கீழே வரைக்கும் வரும் அதிகபட்சமாக. அதனால தான் அட்வான்ஸ் எடுத்தது. அப்படி இல்லை அப்படின்னா இங்கே வரைக்கும் போயிடும். 50-50 சான்ஸாக இருக்கும்போது எடுக்காமல் இருக்கிறது தான் நல்லது. ட்ரேடிங் ஹிஸ்ட்ரி எல்லாம் க்ரீன். ஓடியில் 2 லாஸ் இருக்குது. இன்றைக்கி ஓவர் டைம் ரொம்ப ஆகிட்டு 3 டேட் நைட்டு. இன்றைக்கி முடிச்சுக்க வேண்டியதான்.